வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் அழகிய மலைகள். அங்கே பாருங்க, அந்த மலை பாருங்க எப்படி பச்சை பசேன்னு இருக்குது. அவ்வளோ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பச்சை பசேன்னு சினிமாவில் வர காட்சி மாதிரி இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூர் செல்லும் வழியில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தாங்க. நான் ஸ்லோ மோஷனில் எடுத்தனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அவ்வளோ ஒரு பனிமூட்டம், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இது கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 12 மணிக்கு எடுத்தது. ட்ரெயின் சரியான ஸ்பீடாக வந்துட்டுக்குது. நான் ஸ்லோவாக எடுத்துக்கிறேன். அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. அதாவது விதவிதமாக வீடியோ வேணும், வித்தியாசமாக வீடியோ போடணும், வித்தியாசமான கண்டென்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிங்க. இயற்கை வளத்தை பார்த்து ரசிங்க. கேரளா பொறுத்தளவுக்கு இயற்கை வளங்கள் எப்போவுமே பாதுகாப்பாக ரொம்ப பாதுகாப்பாங்க. அதாவது எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்க. இங்கே பாருங்க, அந்த மலை எப்படி இருக்குங்க பாருங்க. அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மயில், ஃபஸ்ட் கிளாஸான மலை. அதை சுற்றி பூரா மரங்கள், செடி, கொடிகள் தான். என்ன காரணம்னா, கேரளாவில் எப்போதும் மரங்களை, செடிகளை வெட்ட மாட்டாங்க. அதனால தான் அங்கே மழை அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் கேரளாவில் மழை ரொம்ப குறைவு. நீ என்ன பண்ண போகிறாங்க தெரியல. பாருங்கள், பூரா பாறை தான், அந்த பக்கம் பூரா மழை தான். எப்படி இருக்குங்க பாருங்க. பார்க்குறக்கே சினிமாவில் வர காட்சி மாதிரி இருக்குது. அங்கே ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது. அதில் தண்ணி எப்படி ஒழுகி போயிட்டுக்குன்னு பாருங்க. இது ஒரு இயற்கை வளங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி மரங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பார்க்குறக்க எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம செடி மரங்களை நம்ம வீட்டிலே பாதுகாத்து வச்சா, வெட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலே தெரியாது. என்ன காரணம்னா, அதுதான் வெயில் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இயந்திரம். நீங்கள் வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, புளி மரமாக இருந்தாலும் சரி, அதுக்காக புளி மரமெல்லாம் வீட்டில் வைக்க முடியாது. வேப்ப மரம் வைக்கலாம். பாருங்க, மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பச்சை பசை இலை, ஒரு இலையும் கூடி வாடல. என்ன காரணம்னா, மழை பெஞ்சிருக்குது. இங்கே வெட்ட மாட்டாங்க. இது வனத்துறை கண்ட்ரோலுக்குள்ளே தான் வரும், ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தான் வரும். இருந்தாலும் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் அழகிய வனக்காடுகளில் இந்த காட்சி. இங்கே வரும் மலை வருங்க, எப்படி கண்கள்லாம் காட்சி, காண கிடைக்காத காட்சி. அதாவது இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து ரசிங்க. பார்த்து ரசித்தா உங்களுக்கு மூளை வளரும். மூளை வளரோன்னா செடி மரங்கள்லாம் எப்பெல்லாம் பாதுகாக்கிறாங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குங்க. அது விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் சண்டை பிடிக்கிற வீடியோவுமே ஏமாற்றி இருக்கிற வீடியோ பார்த்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் மூளை வளராது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்கொண்டு எந்த இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இயற்கை வளங்களை எப்படியெல்லாம் நாம் பாதுகாக்கணுங்கிறது ஒரு புத்தகமே இருக்குதுங்க. செடி மரங்கள் நாம் பாதுகாத்தா நம்ம சந்ததிகள் வளருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதை எத்தனையோ கலெக்டர் முதல்வர்கள் வருஷத்துக்கு இத்தனை மரங்களை நாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதனால் ஃப்ரீயாக கொடுக்குன்னா, உங்கள் வீட்டில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் கோவிலில், உங்கள் ஊரில் கொண்டு வைங்க. செடி மரங்களை பாதுகாக்கணுங்கிறது ஒரு இதே இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாமே இது இலவசமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம கடைபிடிப்பதில்லை. என்ன காரணம்னா, எப்படா அந்த மரத்தை வெட்டி அதை விறகெடுத்துட்டு போகலான் தான் பிளான் போடுவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இப்போது நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு வந்தனால எந்த மரம் இருக்கிறதில்ல. மரமே இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்குது. பாருங்கள், கேரளா பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான கண்கொள்ளா காட்சி. நீங்கள் பாலக்காடு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த வீடியோ பிடிங்க. இது ஒரு இயற்கை வளம் சார்ந்த வீடியோ. உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்கலாம். பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் தாராளமாக நல்லா போய் ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. என்னோட வீடியோ பிடித்தவங்களை மட்டும் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.